ஸ்ரீ ட்ரோன் ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதல்ல வந்து மிதுன ராசிக்காரங்களோட குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மிதுன ராசிக்காரங்க வந்து பிளான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இப்போ வந்து 2020னா 2030 வரைக்கும் இந்த ஒரு நாளில் பிளான் போடுவாங்க. அப்படி ஒரு மனநிலை வந்து வேகமான மனநிலை இருக்கும். அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலையை வந்து அவங்க இருந்துகிட்டே இருக்கும். பிளான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அது எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களா இல்லையான்றது சனியோட வலுவை பொறுத்து உண்டு. சரிங்களா? ஆனால் பிளான் மட்டும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பிளான் போட்டு 2வது நாள் கழிச்சிட்டு 3வது நாள் மறுபடியும் இன்னொரு பிளான் போடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலை வந்து நிலைத்தன்மை இல்லாத ஒரு மனநிலை. ஏன்னா இது வந்து ஒரு உபய லக்னம் அப்படின்றதுனால, மிதுன ராசின்றது ஒரு உபய ராசி அப்படின்றதால இது ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இவங்க வந்து ரொம்ப நல்லவங்க. இந்த நியாயமாக இருக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா 8ஆம் வீடு சனியின் வீடாக வருவதால், அதுவும் இல்லாமல் அது மகரத்தோட வீடு அப்படின்றதுனால, மகரத்தில் சனி இருந்து மிதுன லக்னம் பிறந்தா அவங்க கொஞ்சம் நேர்மை நியாயம் அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பாங்க. ரொம்ப நல்ல கேரக்டர் தான் மிதுன லக்னம் மிதுன ராசி இவங்கெல்லாம். மற்றபடி இவங்களுக்கு வந்து காதல் அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் வீடு சுக்கிரனோட வீடு. துலாம் ராசி வந்து 5ஆம் வீடாக வருது. காதல் வந்து 5ஆம் வீட்டை குறிக்கும். அது நல்ல விதமாக இருக்குது. அதாவது செவ்வாய் மற்றும் சனியோட பார்வையோ சம்பந்தமோ, அதாவது மிதுன லக்னமாகி 5ஆம் இடத்துல செவ்வாயோட பார்வையோ சம்பந்தமோ, செவ்வாய் மற்றும் சனி 2 பேரோட சம்பந்தம் 5ஆம் வீட்டுக்கு இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி இருந்ததுன்னா லக்னாதிபதியோட சம்பந்தம் 5ஆம் வீட்டுக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா 5ஆம் வீட்டில் வந்து சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்றிருக்கணும். இல்லை சுக்கிரன் வந்து 11லேருந்து 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா குரு வந்து 5ஆம் வீட்டோட தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். இப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் உங்களுக்கு வந்து காதல் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ஈடேறும் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே வந்து மிதுன லக்னம்ன்றது ஒரு மன்மத லக்னம் அப்படின்வாங்க. அதாவது ரொம்ப ஈஸியாக வந்து அட்ராக்ட் ஆவாங்க. எல்லாரையும் வந்து ஒரு மன்மதன் எப்படி பார்ப்பாரோ அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் வந்து இவங்க வந்து எல்லாரையும் அணுகுவாங்களா இல்லையா அந்த மாதிரி மனநிலை இருக்கும் இவங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மற்றபடி இவங்களோட காதல் வந்து மேக்ஸிமம் வந்து ஜெயிக்கும். மிதுன ராசியோட மிதுன லக்னம் மிதுன ராசியோட காதல் வந்து மேக்ஸிமம் வந்து ஜெயிக்கிறதுக்கு தான் பார்க்கும். ஏன் அப்படின்னா பொதுவாகவே இவங்க வந்து நல் மனதுடையவர்கள். இவங்க வந்து அதை தாங்கிக்க முடியாதுன்றதுனால ஒரு நல்ல விஷயமாக தான் இவங்க நடக்கும். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் வீடு முக்கியமாக வந்து 5ஆம் வீடு வந்து சுபகிரக வீடு அப்படின்றதுனால ஒரு நல்ல விஷயமாக வந்து இவங்களுக்கு இருக்கும் காதல் இது. மற்றபடி வந்து திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 7ஆம் வீடு பாதக ஸ்தானமாக வரும் அப்படின்றதுனால குருவும் புதனும் பார்த்திங்கன்னா ஒரு பகை தான். குருவும் புதனும் எப்பவுமே பகை தான். ஆனால் அது ஒரு வேறு விதமான பகை. சனியும் செவ்வாய் பகை இருக்கிற கொடூர பகை மாதிரி இல்லாமல் பனிப்போர் அப்படின்னு வச்சுங்களேன். மனசுக்குள்ளே இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி திட்டிக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு உறவு நிலை வந்து குருவுக்கும் புதனுக்கும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை வந்து இவங்களுக்கு இருக்காது, கொடுக்கறதில்ல. மன வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்ல திருப்திகரமாக தான் இருக்கும். சரி, ஓகே. இவங்களோட கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அதாவது மிதுன ராசியில் வந்து ஜென்மத்தில் ராகு இருக்குது. அது வந்து ரொம்ப மோசமான அமைப்பு. 7ல் கேது இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு மோசமான அமைப்பு. ஆனால் இதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. செப்டம்பரில் ராகு 12லேயும் கேது 6லேயும் வந்துடும். அதனால் வந்து இப்போ முடிய போகிறதுனால எந்த பிரச்சனை இல்லை. குரு பார்த்திங்கன்னா 8ல் இருக்குது. 8ல் குரு வந்து அதிசாரமாக போயிருக்கு. ஆனால் இப்போ 7ல் வந்து குரு மறுபடியும் இந்த மாதம் லாஸ்ட் இறுதியில் 7ல் குரு வந்துடும். இந்த அக்டோபர் நவம்பர் வரைக்கும் குரு வந்து 7ல் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக இவங்களுக்கு சனி எங்கே இருக்காருன்னா அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஜனவரி 24ஆம் தேதி 2020 ஜனவரி 24 அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து ஒரு மோசமான அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தில் வந்து காதல் ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு வந்து பார்க்கும்போது 5ஆம் வீட்டை வந்து இதுவாக சுபத்துவமாக வந்து கொள்ளணும் அப்படின்னும்போது இவங்களோட இப்போ வந்து கஷ்டங்கள் கொடுக்கும். எது எப்படி பார்த்தாலும் காதலாகட்டும் திருமணம் ஆகட்டும் எது எப்படி இருந்தாலும் கஷ்டத்தை கொடுக்கும். இப்போ மிதுன ராசிக்காரங்க வந்து நீங்கள் வந்து லவ் பண்ணல அப்படின்னா ஒரு அதாவது அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்க வீட்டில் அப்படின்னா அந்த அரேஞ்ச் மேரேஜ் வந்து இப்போ நடக்காது. அஷ்டம சனியில் அரேஞ்ச் மேரேஜ்ன்றது நடக்காது. சரிங்களா? அதாவது நடக்காதுன்னா ஏன் நடக்காதுன்னா அதுக்கேற்ற வரன் வந்து அமையாது. வரன் பார்த்து தானே ஜாதகம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணுவாங்க. கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமையலை, தட்டி போகுது அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அவங்க சாப்பிட்டு வந்துட்டு பிறகு கூட மறுபடியும் வந்து பெண் வீட்டாரோ பையன் வீட்டாரோ வந்து இல்லைங்க கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது
சரியில்லை, இப்போது கல்யாணம் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. தட்டி கழிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்து இப்போ வந்து பெண் தேர்னாலும் பையன் தேர்னாலும் இப்போ வந்து அது கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கும். கூடி வராது திருமணம். ஆனால் திருமணம் செய்யக்கூடாதுன்றது முதல் விஷயம். அரேஞ்ச் மேரேஜ் வந்து பண்ணக்கூடாது. பண்ணால் அஷ்டம சனி பாடாய்படுத்தும். நல்ல சரியில்லாத மனைவியா இல்லை சரியில்லாத கணவனாக பார்த்து மாட்டுவீங்க. முதல் விஷயம். 2வது, நீங்கள் ஆல்ரெடி வந்து லவ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது அது வேண்டாம். 2வது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து லவ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். சில பேருக்கு அஷ்டம சனின்னா லவ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஜென்ம சனினாலும் அஷ்டம சனினாலும் ஒரு ஆணாகப்பட்டவனோ பெண்ணாகப்பட்டவனோ இருந்தாலும் அந்த காலத்தில் வந்து ஒரு காதல் வந்து துவங்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அந்த காதல்னால உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். இப்போ அஷ்டம சனினால் கடந்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து காதலிக்க ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த காதல் உங்களுக்கு முழுக்க 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 பிரச்சனை மட்டும்தான் தரும். அது வந்து சக்ஸஸ் ஆகாது அப்படின்றது உறுதியாக சொல்லலாம். உறுதியாக சொல்ல முடியும் என்னால். சரிங்களா? பார்த்து சிந்திச்சு நடந்துங்க. ஆனால் காதல் வந்து ஏற்கனவே நீங்கள் லவ் பண்ணிட்டுருக்கீங்க. 2 வருஷம் 3 வருஷமாவோ இல்லை ஒரு 5 வருஷமாவோ 10 வருஷமாவோ லவ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இப்போ கல்யாணம் பண்ணலாமா சார்னா தாராளமாக பண்ணலாம். கண்டிப்பாக நடக்கும். ஏன் அப்படின்னா அது மட்டும் எப்படி சார் நடக்கும் அப்படின்னா, இப்போது அரேஞ்ச் மேரேஜ்னால் அதில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பெரியவர்கள் ஆசீர்வாதத்தால் உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்னும்போது அதில் பிரச்சனை இல்லைன்னா அதில் பிரச்சனையை உருவாக்கும். அஷ்டம சனியானது அதில் பிரச்சனையை உருவாக்கும். சரிங்களா? இதே நீங்கள் லவ் மேரேஜ் வந்து அரேஞ்ச் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு எதிர்க்க தான் செய்வாங்க. அது ஒரு நல்ல விஷயமா வந்து இருக்காது ஊருக்குள்ளே. அப்படின்னும்போது ஊருக்குள்ளேயோ சொந்த பந்தத்துக்குள்ளேயோ அது வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அது இருக்கும். அப்படின்றதுனால லவ் பண்ணுறவங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி இப்போ வந்து கல்யாணம் பண்ணலாம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தாராளமாக பண்ணலாம். நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து எந்த பிரச்சனையும் வந்து காதல் வாழ்க்கையோ திருமண வாழ்க்கையோ எந்த பிரச்சனையும் லைஃப் லாங் வந்து உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.